أبدا لن نحيد أبدا لن نحيد أبدا لن نحيد عن خطى الإيمان دربنا درب قويم دربنا. السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த அல்பைனா கல்வி குழுமத்தின் விழா நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான பகுதியாக நமது அல்பைனா ஹிஃப்ஸ் ஸ்கூல், அதில் இந்த வருடம் அதாவது 2023ஆம் ஆண்டில் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஏறக்குறைய ஆரம்பித்து இன்னும் ஒரு வருடம் முடிவடையவில்லை. இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க, இந்த பிள்ளைகளை மென்மேலும் உருவாக்கணும். அதற்கான சில முக்கியமான தகவல்களை சொல்லிவிட்டு பிள்ளைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் கேள்வி கேட்போம், அவங்க பதில் சொல்லுவாங்க. இந்த அல்பைனா கல்வி குழுமமானது ஹிஃப்ஸ் ஸ்கூல் நம்ம காக்காட்ட பேசிட்டு இருக்கும்போது உடனே ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் 2023 ஏறத்தாழ ஜூன் ஜூலை மாதங்களில் ஆரம்பித்து இன்றோட கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் 9 மாதம் ஆயிடுச்சு. இந்த 9 மாத காலங்களில் இதுவரையிலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் 37 மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த வகுப்புகளை 3 வகுப்புகளாக அலிஃப் பா தா அப்படின்னு சொல்லி 3 வகுப்புகளாக பிரிச்சிருக்கிறோம். இதில் அலிஃப் பா என்ற அலிஃபுடைய பிரிவில் 20 மாணவர்கள் முழுக்க மஹரஜ், தஜ்வீத் மற்றும் குர்ஆன் மரணம் இதையெல்லாம் படிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய பா மற்றும் தா, இந்த 2 வகுப்புகளையும் சேர்த்து 17 மாணவர்கள் இருக்கிறாங்க. இவங்க காய்தா குர்ஆனினுடைய அடிப்படைகள், ஹுரூஃபுல் ஹிஜாயன்னு சொல்லப்படுகின்ற அரபிக் அல்ஃபபெட் போன்ற இது மாதிரியான அடிப்படை கல்விகளை பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறார்கள். இதுக்கு அடுத்தபடியாக இந்த சிறப்பான கல்வி நிலையத்தை, ஹிஃப்ஸ் ஸ்கூலை நமது பள்ளியின் தாளாளர் இந்த முயற்சியை பெருமளவில் எடுத்து சரியான முறையில் பயணிக்க செய்கின்றார்கள். ஆகவே அந்த நம்ம கல்வி குழுமத்தின் தாளாளர் ஜாஃபி சுலைமான் சார் அவர்களுக்கும் அதுக்கேற்றாற்போல் பாடநாடங்களை மாற்றி அமைத்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு தருகின்ற நமது பள்ளி கல்வித்துறையின் முதல்வர் ஜபா சௌபாக்கியா ராணி மேம் அவர்களுக்கும், அதே போன்று இது போன்ற எண்ணற்ற நிகழ்வுகளை இந்த கல்வி குழுமத்தோடு இணைந்து இன்றும் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய, முழு அளவிலும் முழு ஏற்பாடையும் செய்து தந்து கொண்டிருக்கக்கூடிய நமது கல்வி குழுமத்தின் நிறுவனர் ரஃபி அஹ்மது கக்கா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இன்ஷா அல்லாஹ் கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதலாவது இன்ஷா அல்லாஹ் ஒரு கேள்வி. இப்போது இன்ஷா அல்லாஹ் முதலாவது கேள்வி கேட்க போகிறோம். நீங்கள் மட்டும் தான் பார்க்குறீங்க, அவங்க பார்க்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் 7-8 மாதங்களில் இந்த முயற்சி, எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருந்து இன்ஷா அல்லாஹ் கவனிக்கணும். காலையில் 7:30 to 8:30 வரைக்கும் தான் அந்த வகுப்பு. அந்த வகுப்புக்குள்ளே நமது 2 ஆசிரியர்கள், ஒன்று முஃப்ரின் சிஸ்டர், இன்னொன்று சும்யா சிஸ்டர், இந்த 2 சிஸ்டர் தான் ஒஸ்தாதாக்களாக இருந்து பயணிக்கிறாங்க. ரொம்ப பெரிய முயற்சி, ஒத்துழைப்பு. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் அவங்களுக்கும். அதே சமயத்தில் இந்த ஏதேனும் சூறாக்களின் இடையில கேட்பேன், நான் கேட்குறது டிஸ்பிளேல வரும். இன்ஷா அல்லாஹ் அவங்க ஓதுவாங்க, நீங்களும் பார்த்துக்கலாம். அதனை தொடர்ந்து ஒரு சில வசனங்களுக்கு மட்டும் தஜ்வீத் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். يقولون إنا لمردودون في الحافرة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يقولون إنا لمردودون في الحافرة أإذا كنا عظاما نخرة قالوا تلك إذا قرة خاسرة فإنما هي زجرة واحدة فإذا هم بالساهرة. هل أتاك حديث موسى إذ ناداه ربه بالواد المقدس
استوى اذهب إلى فرعون إنه طغى حسبك جزاك الله خير صدق الله العليم. நூனுக்கு மேலே ஷத்தா இருக்குது, அதனால் நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். இன்னா ராக்கு மேலே ஃபத்தஹா இருக்குது, அதனால் நம்ம ஹெவியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஃபில் ஹாஃபிரா. நூனுக்கு மேலே ஷத்தா இருக்குது, அதனால் நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். குன்னா. தன்வீனுக்கு அடுத்தது நூன் இதுகாமோட லெட்டர் வந்துக்குது, அதனால் நம்ம இணைத்து குன்னா செஞ்சு ஓதணும். وجاء ربك والملك صفا صفا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجاء ربك والملك صفا صفا وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان أنى له الذكرى ويقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي صدق الله العظيم. இந்த இறைமறை வசனங்களுக்கு தஜ்வீத் முறைகளை விளக்குவார்கள். இது மேம் பெரிய மத்து வந்துக்குது, அதனால் நம்ம 4 to 6 கவுண்ட்ஸ் கொடுக்கணும். ராக்கு மேலே ஃபத்தஹா வந்துக்குது, ஹெவியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ரப்புக. தன்வீன் கடுத்தது சாது வந்துக்குது, இஃபா மறைத்து குன்னா செய்து ஓதணும். சஃபங் சஃபா. பெரிய மத்து வந்துக்குது, 4 to 6 கவுண்ட்ஸ் கொடுக்கணும். வஜி தன்வீன் கடுத்தது பா வந்துக்குது, இக்குலா புரட்டி ஓதணும். வஜி அங் யௌமா இதின் பிஜாஹன்னமா. சரி, ஹஸ்புக் ஜஸாக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இது நீங்கள் ஒரு பார்த்தது எல்லாமே வந்து சும்மா ஒரு பெற்றோர்களுக்கு இப்படி ஒரு வகுப்பு நடக்குதுன்னு தெரியணும். அது என்ன அளவில் போய்கிட்டு இருக்குது, என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கப்படுது அப்படின்றத பெற்றோர்களாகிய தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் மாணவிகளில் நம்ம இங்கே நிப்பாட்டியிருக்கிறோம். இது ஒரு சிறு பகுதி தான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் இமேஜின் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான். இதில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் பெற்றோர்களாகிய நீங்கள் தான். உங்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த கல்வியை இன்னும் மென்மேலும் சிறப்போடு செயல்படுத்த முடியும். இந்த வகுப்பை தொடர்ந்து இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு நிர்வாகத்தினரும் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அதே போன்று பெற்றோர்களாகிய தாங்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். சிறந்த ஹாஃபிலாக்களை கல்வி படிப்போடு சேர்த்து நாம் கல்வி கூடத்திலே நடத்தக்கூடிய இந்த அரிய ஒரு முறையை இன்ஷா அல்லாஹ் சீரும் சிறப்புமாக நடத்துவதற்கு துஆ செய்து நிறைவு பெற்றுக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Masha Allah, may the Almighty shower His choicest blessings on them. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சின்ன ஒரு தகவலை சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஹிஃபுல் வகுப்புகளை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் ரொம்ப சிரமங்கள் இருந்துச்சு. இது ஏன் நான் திரும்பவும் இந்த மேடையில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பெற்றோர்கள் தாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். நிறையா பிள்ளைகளுக்கு உச்சரிப்புகள் நிறைய பிழைகள் இருந்துச்சு. ஒரு விஷயம் ஆசிரியருடைய ஒத்துழைப்பு, இரண்டாவது விஷயம் பெற்றோர்களாகிய தங்களுடைய ஒத்துழைப்பு. மாணவிகளை ஒரு அளவுக்கு தான் நம்ம என்ன செய்ய முடியும், மாணவிகளை கட்டுப்படுத்த முடியும். எங்கள்கிட்ட அந்த வகுப்பில் 3/4 மணி நேரம் முழுமையாக எங்கள்கிட்ட இருப்பாங்க. 1/4 மணி நேரம் அட்டெண்டன்ஸ் போட அதுக்குன்னு போயிடும். ஆனால் வீட்டில் தான் அதிகமான நேரம் இருக்கிறாங்க. எந்த ஒரு ரிலீஜியஸ் ரீதியாக ஒரு புத்தகத்தை ஒரு வேதத்தை எடுத்து படிக்கிறா இருந்தால் அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். அதே மாதிரி இஸ்லாம் நமக்கு கொடுத்த மார்க்கம் அல் குர்ஆன். அதே அந்த குர்ஆனை நம்ம எந்த அளவில் பேணி பாதுகாக்கிறோமோ, ஷஃபியல் அஸ்ஹாபிஹி யௌமல் கியாமா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாளை மறுமையில் அது உற்ற தோழனாக நம்மோடு பயணிக்கும், நரகத்திற்கு போக விடாமல் தடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நற்பாக்கியம் இதில் ஹிஃபுல் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லி தனி சிறப்பே இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள நாளை மறுமையில் நல்ல சிறந்த ஹுஃபால்கள் ஹாஃபியர்களாக இருப்பாங்கல்ல, குர்ஆனை முடிச்சிருப்பாங்கல்ல மரணமா, அவங்களுடைய பெற்றோர்கள் வருவாங்க. மறுமையில் எல்லாரும் எப்படி வருவாங்க, ஆடையின்றி வருவாங்கல்ல. ஆனால் யார் இந்த ஹிஃபுல்வை சிறப்பாக முடித்து ஞாபகத்தோடு வைத்திருக்கிறாங்களோ அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆடை அணிவித்து கொண்டு வரப்படும். அது மாத்திரமல்ல, தாஜ்னு சொல்கிற கிரீடம் இருக்குல்ல, அந்த கிரீடமும் அவங்களுக்கு அணிவிக்கப்படும். இதை கோடான கோடி மக்கள் நிற்கிற இடத்துல அந்த பாக்கியம் கிடைக்குதுன்னு அது எப்படிங்க யோசிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு அதை நல்லொழுக்கத்தோடும் நற்பண்புகளோடும் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக திரும்ப திரும்ப சொல்கிறேன், பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு தான் எங்களுக்கு மிக முக்கியமானது. குறித்த நேரத்தில் மாணவ மாணவிகளை அனுப்பி எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். சிறந்த கல்வியை தர இந்த நிர்வாகம் காத்து கொண்டிருக்கிறது. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.